ஐயோ பார்க்காத என்ன தாக்காத இதயம் வீக்காக உனக்காக வாழ டக்குன்னு 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 பார்க்காத. ஐபோன் இருந்தா உன்னை கைக்குள்ளே வச்சிருப்பேன். நீதான் வாட்ஸ்அப் டிபி, நீ கச்சா வாழ்க்கை. ஏய் என்ன சிஸ்டரா என் பின்னாடி எல்லாம் சுத்துவ? நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொன்னா அவனும் அடிப்பேன், பாக்குற பலம் பல பல காட்டி சிரிப்பேன். இவ்வளவு பண்ணிட்டு இப்ப என்ன சிஸ்டர் இல்லையா? அடியே இவளே எனக்காக இங்க பிறந்து வெளியே என்ன கொண்டாலே அழகே நீ செஞ்சு வச்ச தங்க சிறுகி என்ன செஞ்சிட்டாலே வட்டிக்கும் என் சட்டையில தொடச்சேனே. வேற ஒருத்தன் தொட்டுட்டு இருக்கான், அப்புறம் அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எனக்கு தெரியும், நீ தொடறதுக்கும் அவன் தொடறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அவுத்து போட போய் தூங்குறேன். டான்ஸ் டான்ஸ் அப்படிதான் இருக்கு. நான் பண்றது இட்ஸ் ஆர்ட், ஓவியம். தமிழ் தெரியலனா பேசாத, ஓவியம் இல்ல, அது பேர் கலை. இந்த காதலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னடா வித்தியாசம்? லவ்ன்றது ஆயா சொல்ற வடை மாதிரி, அந்த வடைய எப்போனாலும் காக்கா வந்து கவின் போவோம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அந்த ஆயா மாதிரி, அந்த ஆயாவை எவனாலும் தூக்க முடியாது. என்னெல்லாம் சொன்னேன், எப்படியெல்லாம் ஏமாத்தினேன். என் தோள்ல சாஞ்சுக்க, என் மடியில படுத்துக்க. நீ எல்லாம் உயிரோடு இருக்கணும்டா. அவஸ்தப்பட்டு ஒழுங்கா லவ் சொல்லு, இல்ல அடிச்சு வாய உடைச்சிருவேன். இல்லன்னு மட்டும் சொன்ன என்ன பார்க்காத இந்த மூஞ்சிய எவ்வளவுக்கும் தேவையில்லைன்னு ஆன்சர் அடிச்சிருவேன். பாத்துக்கோ. என்னையே தந்தேனுக்காக ஜென்மமே கொண்டேனதற்காக உன்னோடு சேர்ந்து வாழத்தா எனக்குள்ள ஆசைகள் இருக்கேடா. வாப்பையா வாப்பையா ஒரு ரகசியம் காது சொல்லவா? மோரட்டு சிங்கிள் அதுக்காக உன் மனசுல இருந்த காதல மறைச்சிட்டியா? எஸ், கூடவே இருந்து கஷ்டப்படுத்துறதை விட விலகி இருந்து அவனை சந்தோஷப்பட வைக்கலாம்னு நினைச்சேன். நன்றி கட்ட நண்பனெல்லாம் கெட்ட சேர்க்காதே, நண்பா கெட்ட சேர்க்காதே. கூடவே இருந்து குழி பறிப்பா, நம்பி விடாதே நம்பா நம்பி விடாதே. கைய புடிப்பாங்கால புடிப்பாங்க காரியம் சாய. ஏங்க எங்க போறீங்க? ஏன் கேக்குற? இல்ல நானும் கூட வரலான்னு தான். நான் சாவ போறேன், வரியா? உங்க அம்மா தான் உங்க கூட வரணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு, போகும்போது கூட்டிட்டு போங்க. சிரிப்பது காரு மாறு, உன் அழகுல மிஞ்ச யாரு? நடுவுல அந்த ஈகோ மட்டும் நமக்குள்ள வேணாண்டி. மியூசிக்கல் எல்லாம் போரு, நான் கம்போஸ் பண்றேன் பாரு. இன்னைக்கு உனக்கு பொண்ணு பாத்துடலாம். அதெல்லாம் வேணாம். ஏவா? பார், எஸ் ஜானகி தேவி மாதிரி ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது. ஏன் நான் மட்டும் கே ராமச்சந்திரன் லவ் பண்ணிட்டு எம் சரவணனை கல்யாணம் பண்ணிக்கல? இசை இயற்கையிலிருந்து வருது. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தம் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை.